அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் கேட்க போவது மூவா என்று தமிழ் சமூகத்தால் அன்போடு அழைக்கப்படுகின்ற டாக்டர் மு வரதராசனா அவர்கள் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற சிக்கல்களை முன்வைத்து தம்பிக்கு எழுதிய கடிதங்களை பற்றியதாகும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்புள்ள எழில், உன்னுடைய தமிழ் பற்றியும் தமிழ்நாட்டு பற்றியும் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனால் இன்றைய கடிதத்தில் நீ எழுதியது போன்ற வீண்கனவு மட்டும் வேண்டாம். மேடை பேச்சு நம்முடைய உணர்ச்சி வெள்ளத்திற்கு பெரிய வாய்க்காலாய் இருந்து ஆத்திரத்தை தனித்து வற்ற செய்து நம்மை சோம்பேறிகளாக ஆக்குவது போல இப்படிப்பட்ட வீண் கனவுகள் நம்மை வீணர்களாக ஆக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் இதை குறிப்பிடுகிறேன். வேறொன்றும் தவறாக எண்ண வேண்டாம். நான் சர்வாதிகாரியாக ஏற்பட்டால் திருக்குறள் ஓதாத திருமணம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது என்றும் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் முதலான தமிழ்மறை ஓதாத கோயில்கள் தமிழ்நாட்டில் திறந்திருக்க கூடாது என்றும் தமிழில் உத்தரவு அனுப்ப தெரியாத பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் அதிகாரிகளாக இருக்கக்கூடாது என்றும் தமிழ்நாட்டு கவர்னரும் தமிழில் கையெழுத்து இட வேண்டும் என்றும் ஆணையிடுவேன் என்ற வீரமான எழுத்துக்களை உன் கடிதத்தில் பார்த்ததும் நானும் சோறு நீங்கியவனாய் தலைநிமிர்ந்த தமிழனாய் எழுந்து உட்கார்ந்தேன். ஆனால் சிறிது நேரம் எண்ணி பார்த்த பிறகுதான் உனக்கு ஏன் இந்த வீண் கனவு என்ற எண்ணம் வந்தது. மறுபடியும் சொல்கிறேன், உன் மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் போற்றுகிறேன். ஆனால் உணர்ச்சி வெள்ளம் மட்டும் இருந்தால் போதாது. அது என்றேனும் ஒரு நாள் வடிந்து வற்றிவிடும். வற்றாத ஊற்று உன் உள்ளத்தில் இருக்கட்டும், செயல்திறன் வளரட்டும். நான் எதை வீண் கனவு என்று குறிப்பிடுகிறேன் தெரியுமா? திருக்குறள் ஓதியே திருமணம் நிகழ வேண்டும், தமிழ்நாட்டு கோவில்களில் உத்தமர்களின் தமிழ்பாட்டு முழங்க வேண்டும், அதிகாரிகள் தமிழை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும், கவர்னர் தமிழில் கையொப்பம் இட வேண்டும் எனும் இவைகளை ஒரு நாளும் வீண் கனவு என்று நான் ஒதுக்கவே மாட்டேன். இது உனக்கே தெரியும். தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பகையனாக இருப்பவன்தான் இந்த நல்ல எண்ணங்களை வீண் கனவு என்று குறை கூறுவான். நம் தாயை நாம் வழிபட்டு நம் குடும்ப கடமைகளை நாம் ஆர்வத்தோடு செய்யும் பொழுது இதை தவறு என்றும் குறுகிய நோக்கம் என்றும் ஒருவன் குறுக்கிடுவான் என்றால் அவனை பகைவன் என்று ஒதுக்குவதே கடமையாகும். கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை என்று நம் தலைவர் திருவள்ளுவர் ஆணையிட்டது இப்படிப்பட்ட பகைவர்களை கருதித்தான். அறத்துப்பால் மட்டும் எழுதினால் தமிழர்கள் வாழ தெரியாதவர்களாய் திகைத்து சீரழிவார்கள் என்று எண்ணித்தான் திருவள்ளுவர் பொருட்பாலையும் எழுதினார். அறத்துப்பாலை விட விரிவாக 2 மடங்கு உள்ளதாக பொருட்பாலை எழுதினார். இன்னா செய்யாமை என்று அகிம்சையை அறத்துப்பாலில் வலியுறுத்தியவர் பகைமாட்சி, உட்பகை என்ற பகுதிகளை பொருட்பாலில் விளக்கிய காரணம் அதுதான். உலகம் எப்படிப்பட்டது என்பது திருவள்ளுவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் இவ்வளவு தெளிவாக பொருட்பாலை எழுத முடிந்தது. தம்பி, நீ இன்னொன்று கவனித்திருப்பாய். தமிழராகிய நம்மிடம் ஒரு பெரும் குறை இருந்து வருகிறது. அது வேறொன்றுமில்லை, பிறருடைய சொல்லால் மயங்கும் பேதமை நமக்கு மிகுதியாக இருக்கிறது. மற்றவர்கள் இதை தெரிந்து கொண்டுதான் உயர்ந்த சொற்களை திரும்ப திரும்ப சொல்லி தமிழரை ஏமாற்ற முடிகிறது. மக்களுள் எந்த வகையான வேறுபாடும் வேண்டாம், கடவுள் படைப்பில் எல்லோரும் சமம் என்ற உயர்ந்த பேச்சை தமிழரிடம் ஒருவர் பேசட்டும். கேட்ட தமிழர் பற்றை உடனே வெறுப்பார், துறப்பார். எந்த வேறுபாடும் இல்லாத தூய வாழ்க்கையை தொடங்கி விடுவார். காரணம் என்ன தெரியுமா? தமிழர் நெஞ்சம் உயர்ந்த கொள்கைகளை உணர்ந்தவுடன் தலைமுறை தலைமுறையாய் பண்பட்டு வந்தது. அதனால்தான் சொல்கிறவர் யார்? உண்மையாக உணர்ந்து சொல்கிறாரா, நம்மை ஏமாற்ற சொல்கிறாரா, அவர் எந்த வேறுபாடும் பார்க்காமல் வாழ்கிறாரா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் உடனே தாம் அந்த கொள்கையை நம்பி உணர்ந்து வாழ தொடங்கி விடுவார். இது நல்லதுதான். சொல்லப்பட்ட உண்மையை எடுத்துக்கொள்வது எப்பொழுதும் நல்லதுதான். ஆனால் சொன்னவர் யார்? அவருடைய வாய்க்கும் வாழ்க்கைக்கும் ஏதாவது உறவு உண்டா என்பதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லையானால் ஏமாந்த வாழ்வுதான் வாழ வேண்டும். இந்த ஏமாந்த தன்மையை பகைவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒன்றில் நன்மை செய்து மற்றொன்றில் நஞ்சூட்டி விடுவார்கள். சாதி வேறுபாடு முதலியவை ஒழிய வேண்டியவைதான். ஆனாலும் நமக்கு அதை எடுத்து சொன்னவர் சாதி பித்தராக இருந்தால் அதையும் ஒருவாறு நினைவில் வைத்துக் கொண்டு வாய்க்கும் வாழ்க்கைக்கும் உறவு வைக்காமல் பற்றின்றி வாழ வல்லவர் அவர் என்பதை தெளிய வேண்டும். இந்த தெளிவு இருந்தால் அவரே மற்றொரு நாள் பொய் சொல்லி நம்மை ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு சாதி முதலான வேறுபாடு வேண்டாம் என்று உபதேசம் செய்தவர் மற்றொரு நாள் மெல்ல வந்து மொழி வேறுபாடு வேண்டாம், தமிழ் என்றும் தமிழ்நாடு என்றும் பேசுகிற குறுகிய நோக்கம் வேண்டாம் என்று உபதேசம் செய்வார். இதை கேட்ட பேதை தமிழர் சாதியை துறப்பது போலவே மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் துறந்து நிற்பார். உடனே அடுத்த மேடையில் ஏறி உன்னையும் என்னையும் தூற்ற தொடங்குவார். அந்த எழிலும் அவனுடைய அண்ணனும் குறுகிய நோக்கம் உடையவர்கள் என்று நம்மை பற்றி எவ்வளவோ சொற்களை பொழிவார், வீர முழக்கம் செய்வார். உடனே அவருக்கு ஒரு பெரிய படைத்திரளும். முதலில் உபதேசம் செய்தவர் இத்தனை மாதல்களையும் தென்னைமேல் இருந்தபடியே காண்பார், உள்ளத்தில் எக்களிப்பார், நம் எண்ணம் நிறைவேது என்று மகிழ்வார். புறமுதுகு காட்டாத தமிழராம். இதோ என் சொல்லால் அவர்களை வீழ்த்தி விட்டேன், எதனாலும் கலங்காத தமிழரை என் சொல்லால் மயக்கி விட்டேன், ஒற்றுமையாக இருந்தவர்களை பிரித்து விட்டேன், இனிமேல் வெற்றி எனக்கு
பிறகுதான் இனி தமிழர்களை அழித்துக் கொள்வார்கள், நமக்கு கவலை இல்லை என்று அவர் நம் உபதேசத்தின் பயனை கண்டுகளிப்பார். இப்படிப்பட்டவர்களால் தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது. கொள்கை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சொல்கின்றவர்கள் யார் என்ற ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். யாழின் கொம்பு வளைவானது, அம்பு நேரானது. ஆனால் யாழை வெறுத்து அம்பை போற்றுவது அறியாமையல்லவா? திருவள்ளுவர் தான் இந்த ஓமையை சொன்னவர். வாய்ச்சொல் நேர்மையானதாக இருக்கலாம், அதை கொண்டு ஒருவரை நம்பிவிடக்கூடாது. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது ஆராய்ந்த பிறகே நாம் நம்ப வேண்டும். குறுகிய நோக்கம் வேண்டாம் என்று நமக்கு சொல்கிறவர்கள் நம்மை விட பரந்த நோக்கம் உடையவர்களா என்றும் பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவோ பரந்த நோக்கமும் இரக்கமும் உடையவர்கள். நம் பற்றெல்லாம் சில நல்ல நூல்களை பற்றி, சில பெரியோர்களின் பாடல்களை பற்றி, நம்மை பற்றி இருக்கும். அவர்களுடைய பற்று மிக மிக குறுகிய, தன்னலமான பல துறைகளில் அழுத்தமான பற்று அவர்களுக்கு இருப்பதை எண்ணினால் வியப்பாக இருக்கும். சாதி முதலிய வேறுபாடுகள் உண்மையானவை அல்ல, பொய்யானவை. அவற்றை ஒழிப்பது கடமைதான். ஆனால் மொழி வேறுபாடும் நாட்டு வேறுபாடும் அப்படிப்பட்டவை அல்ல, பொய் அல்ல. மொழி உண்மையாக உள்ள ஒன்று. அது கண்ணுக்கும் தெரியும், காதுக்கும் தெரியும், மூளைக்கும் தெரியும். மொழியால் இனம் அமைவதும் நாகரிகம் அமைவதும் நாடு அமைவதும் நாட்டின் அமைப்புக்கு துணையாக இருப்பதும் உலகமறிந்த உண்மைகள். இவற்றையெல்லாம் பொய் என்றும் வேண்டாதவை என்றும் உபதேசம் செய்கிறவர்கள் நம்மை பற்றி நல்லெண்ணம் இல்லாதவர்கள். அவர்களுக்கு வேலை நம்மிடம் இல்லை. வல்லரசுகளிடம் சென்று அவர்கள் அந்த உபதேசம் செய்யட்டும். நாட்டுப்பற்றையும் இனப்பற்றையும் பொருட்பற்றையும் வல்லரசுகள் முதலில் கைவிட்டால் உலகம் ஒரு குடும்பமாக வாழும். குறுகிய நாட்டுப்பற்று அங்கே ஒழிந்தால் அடுத்த நொடியே தமிழன் தன் முதல் பாடத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழைய பொது பாடத்தை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட தயங்க மாட்டான். அதை விட்டுவிட்டு நம்மிடம் செய்யப்படும் போலி உபதேசம் ஏமாற்றம் நோக்கமுடையதே ஆகும். பெரும் செல்வன் தன்னுடைய இரும்பு பெட்டியை 7-8 சாவிகளால் பூட்டி, அந்த அறையையும் சில பூட்டுகளால் பூட்டிவிட்டு தன் மாளிகையின் முன்புறத்தில் அகலமான திண்ணைமேல் சாய்ந்து கொண்டு எதிர்வீட்டு ஏழையை பார்த்து, டேய் என்னடா எப்பொழுது பார்த்தாலும் அந்த பொத்தல் கதவை மூடியே வைத்திருக்கிறாய், எங்கள் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்பது போல் இருக்கிறது இது. அந்த ஏழையும் அவருடைய பரந்த பேச்சை கேட்டு மயங்கி தன் குடிசைக்கு இருந்த அந்த ஒரே கதவையும் எடுத்து அப்பால் வைத்தான் என்றால் அவனை பேதை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? தமிழர்கள் அப்படிப்பட்ட பேதைகள் ஆகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. உலகம் ஒரு குடும்பமாக அன்பாக வாழ கற்றுக்கொள்ளும் வரையில் தமிழனுக்கு தற்காப்பு உணர்ச்சி கட்டாயம் வேண்டும். அதற்கு வழி இதுதான். தமிழர்களை சிறிது நேரம் உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடித்த பிறகு வறண்ட பாலையில் திகைக்கவிடும் போக்கை விட்டு அவர்களை கடமைப்பற்று உடைய செயல் வீரர்களாக ஆக்க வேண்டும். உன்னுடைய எழுத்தில் அந்த உணர்ச்சி வெள்ளத்தை கண்டதால் தான் நான் இதை குறிப்பிடுகிறேன். நீ சர்வாதிகாரியாக ஆவது பற்றி எனக்கு தடையில்லை. ஆனால் அந்த போதையில் மயங்கி அன்றாட கடமையை மறந்து விடாதே, மற்றவர்களையும் மறக்க விடாதே. நீ சர்வாதிகாரி ஆவதையே வீண் கனவு என்று குறிப்பிட்டேன். தமிழரின் திருமணங்களில் திருக்குறள் ஓதுவது கனவு அல்ல, தமிழரின் கடமை. கோயில்களில் தேவாரம் முதலியன முழங்குவது கனவு அல்ல, அந்த கோயில்களை தமிழால் பாடி அவற்றின் பெருமையை காத்த சான்றோர்களுக்கு நன்றி உணர்வோடு ஆட்ட வேண்டிய கடமை அது. அதிகாரிகள் தமிழில் எழுத வேண்டியதும் கனவு அல்ல. காந்தியடிகளின் கருத்துப்படி மொழிவாரி மாகாணம் கட்டாயமாக ஏற்படும் பொழுது கவர்னர் தமிழில் கையெழுத்திடுவதும் கனவு அல்ல. வங்காளத்திற்கு தொண்டு செய்ய சென்ற முதுமையில் 78வது வயதில் அந்த நாட்டு மொழியில் கையெழுத்திட வேண்டும் என்று வங்காளி எழுத்தை கற்றுக்கொண்ட காந்தியடிகளின் பெருந்தன்மையான நெறி அது. ஆகவே இன்று தமிழருக்கு வேண்டியது அன்றாட கடமையை பற்றிய ஆராய்ச்சியே, மொழி பற்றையும் நாட்டு பற்றையும் செயலில் காட்டும் முறையே. நான் இப்படியானால் அப்படி செய்வேன், அப்படியானால் இப்படி செய்வேன் என்று ஆனால் போட்டு பேசுவது இப்பொழுது வேண்டாம். அது வெறும் போதை, உண்மை நெறி அல்ல. எண்ணிப்பார், விளங்கும். உன் அன்புள்ள வளவன். இவ்வாறாக மூவா அவர்களுடைய 2வது கடிதம் முற்று பெறுகிறது. நன்றி, வணக்கம்.